ஓம் அறிவோம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி ஐயும் கிளியும் சவும் வாக்கிளியும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிற்க சுவாக. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி 19/5/2025 திங்கட்கிழமை. இன்றைய திதி சஷ்டி. காலை 6:12 வரை. பிறகு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். இரவு 7:30 வரை. பிறகு அவிட்டம். நேத்திரம் 2, ஜீவன் பாதி. இன்றைய அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய நாள். சுப முகூர்த்தம் சோம சிரவண விரதம் சிறந்த நாள். நண்பர்களே, இன்றைய குளிகாதி காலம். குளிகை பகல் 1:30 முதல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. நண்பர்களே, இன்றைய வார சூளை கிழக்கு தென்கிழக்கு. காலை 9:12 வரை. பரிகாரம் தயிர். நண்பர்களே, இன்றைய நட்சத்திரத்தினுடன் கூடிய ராசி பலன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த ராசியில் வருது, அந்த ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதனை இப்போது சற்று விரிவாக காண்போம். நண்பர்களே, அஸ்வினி மகம் மூலம். அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் இருக்கும், மகம் சிம்ம ராசியில் இருக்கும், மூலம் தனுசு ராசியில் இருக்கும். இந்த நண்பர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள். எடுத்த காரியம் அனைத்தும் ஜெயம், சர்வ காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். பரணி பூரம் பூராடம். பரணி மேச ராசியில் இருக்கும், பூரம் சிம்ம ராசியில் இருக்கும், பூராடம் தனுசு ராசியில் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். பயணத்தின் போது எச்சரிக்கை. வீண் பொருள் விரயம், அதல்லது சிறு இடையூறுகள், சிக்கல்கள், வண்டியால் சில உடலில் சில அசௌகரியம், உடல் சோர்வு, இந்த மாதிரி இருக்கும். கவனமுடன் இருக்க வேண்டும். கிருத்திகை உத்திரம் உத்திராடம். கிருத்திகை 1ஆம் பாதம் மேசராசி, மீதி 3 பாதம் ரிஷபராசி. உத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசி, மீதி 3 பாதம் கன்னி ராசி. உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசி, மீதி 3 பாதம் மகர ராசி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம், சந்தோஷம், மன நிம்மதி, ஆனந்தம், குடும்பத்தில் அல்லது தனிப்பட்ட முறையில் உடல் பூரிப்பும் சந்தோஷமும் மன நிறைவும் ஏற்படும். எடுத்த காரியம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். ரோகிணி அஸ்தம் திருவோணம். ரோகிணி ரிஷபராசி, அஸ்தம் கன்னிராசி, திருவோணம் மகர ராசி. சற்று பொறுமை, நிதானம், பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அவசரப்படாமல் நிதானமுடன் இருந்தாலே சர்வ காரியமும் வெற்றி கிடைக்கும். மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம். மிருகசீரிஷம் மிதன ராசியிலும் இருக்கும், ரிஷபராசிலையும் இருக்கும். சித்திரை கன்னி ராசிலையும் இருக்கும், துலா ராசிலையும் இருக்கும். அவிட்டம் மகர ராசிலையும் இருக்கும், கும்பராசிலையும் இருக்கும். 1, 2 பாதம் இதுலேயும் அதுலேயும். அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சர்வ நன்மைகளும் கிடைக்கும். நலன் உண்டாகும். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். மனமகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள்.
இதில் முக்கியமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் சிறிய அளவுக்கு வரவு வரும், வருமானம் கிடைக்கும், மனமகிழ்ச்சி கிடைக்கும். சரிங்களா? பெரிய அளவுக்கு சிக்கல்கள் இருக்காது. ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள், ராசிக்காரர்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. புனர்பூசம் மிதுன ராசியிலும் கடக ராசியிலும், விசாகம் துலா ராசியிலும் விருச்சிக ராசியிலும், பூரட்டாதி கும்பராசியிலும் மீன ராசியிலும். சற்று பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். உடல் அசதிகள் ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படும். எல்லோரிடத்திலும் பக்குவமாக பேச வேண்டும். அவசரப்படாமல் நிதானத்துடன் இருப்பது மிகவும் முக்கியமான நாளாக இன்றைய நாள். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் அனைத்தும் சாதகமாக முடியும். சர்வ நன்மை கிடைக்கும். பூசம் கடகராசி, அனுசம் விருச்சிக ராசி, உத்திரட்டாதி மீனராசி. மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் நன்மை உண்டாகும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்யம் கடகராசி, ரேவதி மீனராசி, கேட்டை விருச்சிக ராசி. மன உளைச்சல், உடல் சோர்வு, எடுத்த காரியத்தில் காரிய தடை, மன சங்கட்டங்கள், வீண் விவாதம், பிரச்சனைகள் ஏற்படும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள், ராசிக்காரர்கள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.